ஹாய் எனக்கு பார்ட் 2 ஆஃப் ஃபயர் பிரிண்ட் கேக்கோட டெக்கரேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து மார்னிங் 8:30 to 9 o'clock கேக் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நானும் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி டெக்கரேஷன் வந்து ஈவினிங்கே ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன், நல்லா செட் ஆகணும் அப்படின்ட்டு. பிகாஸ் கொஞ்சம் ஷேக் ஆனாலும் மேபி கலைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லா செட் பண்ணிட்டு மார்னிங் 7 o'clock கிட்டே எழுந்துட்டேன். எழுந்தது 7 o'clock, பட் 5 o'clockலேருந்தே நான் எழுந்துகிட்டே இருந்த ஒரு பயம் எங்கே லேட்டாக எழுந்துடுவேணும்னு சொல்லிட்டு. பட் எப்படியோ எழுந்துட்டு காலையிலேயே வந்து ஃபோட்டோ பிரிண்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஷாப்பில் என்ன சொன்னாங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு 10 minutes முன்னாடி தான் வந்து பிரிண்ட்டையும் ப்ளஸ் ஃபயர் பேப்பரையும் வைக்கணும்னு சொன்னாங்க. பிகாஸ் அது மெல்ட் ஆச்சுன்னா ரெண்டுமே வந்து அப்படியே மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் கரெக்ட் டைமுக்கு போய் நான் கொடுத்துட்டேன். 9 o'clock அரௌண்ட் இருந்தேன். ஸோ கொடுத்துட்டு பட் அவங்க கேக் கட் பண்ணதுக்கு வந்து 12 o'clock மேலே ஆகிடுச்சு, 12 சம்திங். பட் நடு கால் பண்ணி என்கிட்ட சாரி சொன்னாங்க, பிகாஸ் ரொம்ப டைம் லேட் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா அவுட்புட் கரெக்டாக வரலன்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ் ஆகிடும். நான் பண்ணும்போது இப்படி பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக பைக்கில் தான் கொண்டு போயிருந்தேன், கொடுக்கும்போது என்ன கைவலி. ஸோ அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்